மாமியாரின் திட்டம். ஹரிதா, அந்த மாம்பழ கலர் புடவை உனக்கு பொருத்தமாக இருக்கும், அதை எடுத்துக்க. ஏன் இல்லைம்மா, மெருகுன் கலர் நீல பாலை இன்னும் நல்லா இருக்குமா? சித்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டா அக்கா எடுத்ததே நல்லா இருக்கிறாப்புல இருக்குது. 500 பெண்மணிகள் புடவை கடைக்குள் நுழைந்து விட்டால் கேட்க வேண்டுமா? ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம். தலைக்கு தலை தங்கள் ரசனையின் வெளிப்பாடு என்று கடையை கவலை போட்டு கொண்டிருந்தனர். இத்தனை கோலங்களுக்கு இடையில் ஹரிதாவின் கைபேசி சினுங்கியது. கூட இருந்தவர்களின் குறும்பு பார்வையை தவிர்த்துவிட்டு தனக்கு நிச்சயமாக இருந்த சுதாகருடன் பேசலானாள். என்ன ஹரிதா மேடம், புடவை கடையை கலக்கிட்டு இருக்கிறீங்களா? நானே வந்து செலக்ட் பண்ணணும் ஆசையாக காத்திருந்தா திடீர்னு சேர்மன் ப்ராஜெக்ட் மீட்டிங்னு உட்காந்துட்டார். கிடைச்ச கேப்பில் பேசுகிறேன். ஒன்று பண்ண முடியுமா? புடவைகளை ஃபோனில் படம் எடுத்து அனுப்புங்க, நான் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் என்று தன் ஆசையை தெரிவித்தான் சுதாகர். அடுத்த அரை மணி நேரம் பல புடவைகளை பார்த்த பின் ஒரு வாராக ஒரு புடவையை தேர்ந்தெடுத்தான். பணம் கொடுத்து முடித்ததும் களைத்து சோர்ந்திருந்த பெண்மணிகள் அருகில் இருந்த உணவகத்தை முற்றுகையிட்டனர். என்ன அத்தை, 6 பேர் ஒரு புடவை எடுத்து அழுத்துட்டீங்களா என்று வினவியவாறே ஒரு இருக்கையை இழுத்து போட்டுக்கொண்டு வந்தான் சுதாகர். எல்லாருக்கும் அவரவர் விரும்பிய பலகாரங்களை ஆர்டர் செய்தவன் தனக்கும் ஹரிதாக்கும் 2 ஐஸ்கிரீம் வரவழைத்து கொண்டான். இப்போவே மாப்பிள்ளைக்கு ஹரிதாவோட டேஸ்ட்டு நல்லா தெரியுதே, அவள் எப்போவுமே ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் செய்வா என்று கிண்டல் அடித்தாள் அவள் அக்கா. உணவகத்தையும் சுதாகரின் பர்சையும் ஒரு வழி பண்ணிவிட்டு சுதாகரும் ஹரிதாவின் குடும்பத்தினரும் பிரிந்து சென்றனர். சுதாகர் வீட்டில் நுழையும் போது, என்னடா மாப்பிள்ள, நிச்சயத்துக்கு முன்னமே ரவுண்ட்ஸா ஜமாய் என்றபடி எதிர்கொண்டான் அவன் சித்தப்பா மகன் சுபாஷ். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் நிச்சயதார்த்த புடவை எடுக்க போனாங்க, செலக்ட் பண்ண போனேன், அவ்வளோதான் என்று இளம் சிரிப்புடன் அவனை வரவேற்று பேசிய வண்ணம் உள்ளே நுழைந்தான். என்னப்பா, உன் உட்பிக்கு ஐடி லைனின் வேலையாமே, பெரியம்மா சொன்னாங்க, எந்த கம்பெனி என்று விசாரித்தான். சுதாகரும் கம்பெனியின் பெயரை கூறினான். அதுவா, அந்த கம்பெனி இப்போ அவ்வளோ நல்லா ஓடலன்னு சொல்கிறாங்களே, போன மாதம் கூட என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேருக்கு பிங்க் ஸ்லிப் கொடுத்துட்டாங்களாம் என்று கூறினான் அவன். என்னடா சுதா, இவன் இப்படி கள்ள தூக்கி போடுறான்? நம்ம ஹரிதாவை பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே அவள் சம்பாத்தியம் பார்த்து தானே. அவள் சம்பளத்தை சேர்த்து வச்சு இந்த கல்யாணத்தை அடுத்த வருஷம் வந்து முடிச்சிடலான்னு இருக்கோம், நடக்காது போல இருக்கே என கவலையுடன் வினவினாள் மரகதம், சுதாகரின் தாய். நீங்கள் அனாவசியமாக கவலைப்படாதீங்கம்மா, அவங்கள வேலையை விட்டு அனுப்புனதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும். ஹரிதாவுக்கு அப்படி ஏதும் ஆகாது என தாய்க்கு ஆறுதல் கூறினாலும் சுதாகரின் அடிமனதில் கவலை முளைவிட ஆரம்பித்தது. ஹரிதாவிடம் இதை பற்றி கேட்பது சரியா இருக்குமா? நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் இது என்ன புது பிரச்சனை என அவன் என்ன ஓடியது. ஆனாலும் இதை தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நிம்மதியாக இருக்க முடியாதே. மறுநாள் ஹரிதாவின் கம்பெனி வாசலில் அவளுக்காக காத்திருந்தான் சுதாகர். வேலை முடிந்து வந்த அவனை கண்டதும், வாங்க, ஆஃபீஸ்க்கே வந்து பேசும்படி ஏதாவது அர்ஜென்ட் விஷயமா என வரவேற்றாள். அவளை அருகில் இருந்த காஃபி ஷாப்புக்கு அழைத்து சென்று காஃபி அருந்தியபடியே, ஹரிதா, உங்கள் கம்பெனியில் 2 பேரும் வேலையிலிருந்து எடுத்துட்டாங்களாமே, ஏன் உறவு பையன் சொன்னான், என்ன பிரச்சனையா என நாத்சுக்காக கேட்டான். ஐடி கம்பெனிகளே ஹைரிங்கும் ஃபைரிங்கும் சர்வசாதாரணம் தானே, எங்கள் ஆஃபீஸ் மட்டும் விதிவிலக்கா? எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் பிங்க் ஸ்லிப் கொடுத்துடுவாங்க என பதிலளித்தாள். அவள் சொன்னது எந்த நேரத்தில் காதில் விழுந்ததோ 3ஆம் நாளில் ஹரிதாவுக்கும் ஸ்லிப் கொடுக்கப்பட்டது. அன்னிக்கிட்ட இருந்து ஃபோன் ஏல போட்ட தங்கையின் கையிலிருந்து அவசரமாக பிடுங்கினான் சுதாகர். ஒரு குறுஞ்செய்தியாக தனக்கு 3 மாத நோட்டீஸ் கொடுத்து விட்டார்கள் என அறிவித்தாள் ஹரிதா. ஒரு கணம் மலைத்து நின்றவன், என்ன ஹரிதா இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க என அதிர்ச்சியுடன் வினவினான். வேலையில் சேரும் போதே இது ஒரு நாள் நடக்கும் எதிர்பார்த்து தான் நுழைகிறோம், என்ன கொஞ்சம் சீரியஸாக வேலை தேடணும், அவ்வளோதான் என அலட்டி கொள்ளாமல் கூறினாள் ஹரிதா. பின்னாலேயே வந்து நின்ற மரகதம், என்னடா சொல்கிற, ஏதோ வேலை தேடுற மாதிரி பேசினால் போல இருக்கே என கவலை மிக்க கேட்டாள். ஒன்றுமில்லை, ஹரிதாவுக்கு 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம், வேறு வேலை தேடணுங்கிறா என்று நிலைமையை விளக்கினான் சுதாகர். மரகதம் சற்று யோசித்து விட்டு, இப்போ என்ன பண்ணுறதுடா, நல்ல வேலை நிச்சயம் ஒன்றும் பண்ணலை, பேசாமல் அவங்களிடம் வேற இடம் பார்த்துக்க சொல்லிடலாமா என்று கேட்டாள். ஏமா, இந்த கம்பெனி விட்டா அவளுக்கு வேறு வேலை கிடைக்காதா, அவளை தேடிக்கிட்டு தான் இருக்காளாம் என்ற சுதாகரின் குரலில் சுரத்தே இல்லை. ஆமாம், வேலையை கூறு கட்டி வச்சு காத்திருக்கிறாங்களாம், இவ போய் கூடையோடு அள்ளிக்கிட்டு வரப்போகிறாளா? இந்த வேலையை நம்பி எத்தனையோ பிளான் வச்சுருந்தேனே, தொடர்ந்தது புலம்பல். ஏமா,
நீங்கள் தானே வேறு இடத்துல எல்லாம் தள்ளி விட்டு ஐடி பெண்ணே வேணும்னு இந்த இடத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிங்க. 4 நாள்னு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ போய் மாற்றி பேசுகிறீங்களே, இது நல்லாவா இருக்குது? எல்லாம் நான் அவங்கக்கிட்ட பேசுகிற விதமாக பேசுகிறேன். எதை எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் எது செஞ்சாலும் நாளையும் யோசிச்சு தான் செய்வேன் என்று அவன் வாயை அடக்கிவிட்டாள் மரகதம். அரை மணியில் ஹரிதாவின் வீட்டை அடைந்தவள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த ஹரிதாவிடம், என்னம்மா ஹரிதா, உனக்கு ஏதோ வேலை போயிட்டுன்னு சுதா சொன்னானே, நிஜமா என்று கேட்டாள். அதற்குள் ஹரிதாவின் தந்தை, 2 மாதமாகவே இவங்க கம்பெனியில் ஆள் குறிப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படி நடக்கலான்னு எதிர்பார்த்தது. நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கா, சீக்கிரம் நல்ல வேலை கிடைச்சிரும் என்றார். அப்போ பெண் பார்க்க வந்தபோதே இந்த மாதிரி நடக்கலாம் தெரிஞ்சவங்க கிட்ட மறைச்சிட்டிங்களா என்று கோபமாக கேட்டாள். மறைக்க என்ன இருக்குது இதில்? இந்த லைனில் இருக்கும் எல்லாருக்குமே எதற்கும் தயாராக இருக்கும்னு தெரியும். அப்படி வேலை போகலாம் என்று யூகம் இருந்தால் உடனே வேறு வேலை தேட ஆரம்பிப்பதும் சில நாட்களிலே கிடப்பதும் சகஜம்தானே. உங்கள் பிள்ளைக்கும் இந்த நிலவரெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இது ஹரிதாவின் அப்பா. அப்போ ஒன்று செய்யலாம். இப்போ அவசர அடியிலே நிச்சயம் ஒன்றும் பண்ண வேண்டாம். வேலை கிடைச்சதும் வேறு நாள் பார்த்து வச்சுக்கலாம் என்ற மரகதத்தின் பேச்சு இந்த சம்மதத்தை தவிர்க்க எண்ணுவதை மறைமுகமாக தெரிவித்தது. இதுவரை மௌனம் காத்த ஹரிதா முன்வந்து, யார் கண்டது, வேறு வேலை கிடைச்சு கல்யாணம் ஆகி நான் அங்கு வாழ வந்தப்புறம் அந்த வேலையும் போகலாம், திரும்ப தேட வேண்டியிருக்கும், உங்களுக்கும் டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னை கல்யாணம் செய்துக்க வேண்டாம். நிரந்தர வேலையில் இருக்கிற நிலையாக சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குற இடமாவை பார்த்துக்கங்க என்று பொறிந்து தள்ளிவிட்டு கிளம்பினாள். அவள் படி இறங்கும் போதே, ஹரிதா, மாமா, அம்மா சொல்கிறத எண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா, நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேசி தீர்த்துக்கலாம் என்றபடி அலறி அடித்து கொண்டு நுழைந்தாள் சுதாகர். மிஸ்டர் சுதாகர், உங்கள் அம்மாவுக்கு ஒரு மருமகள் வேண்டாம், ஒரு ஏடிஎம் மிஷின் தான் தேவை. அவங்கள மீறி நீங்கள் என்னை மணக்க எண்ணினால் அது சரி வராது. நீங்கள் போகலாம் என்றபடி தெருவில் இறங்கி நடக்கலானால் வரப்போகின்றவள் பார்க்கும் உத்தியோகமும் கொண்டு வர சம்பளமும் திருமணத்தை நிர்ணயிக்கும் அளவுக்குள்ளாக மாறிவிட்டதை எண்ணி கை நழுவி போன கனவுகளுடன் மனநொந்து நின்றான் சுதாகர். இப்போதெல்லாம் மரகதம் உஷாராக அரசு பணி, வங்கி வேலை என்று உள்ள பெண்களையே தேடிக்கொண்டு இருக்கிறாள். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.